என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 1000 crores worth of assets வந்து சென்னை பேஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனில இருந்து சீஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஆண்டாள் ஆறுமுகம், அப்புறம் எஸ் ஆறுமுகம், அதுக்கப்புறம் சில பேரையும் வந்து இணைச்சிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த இடி வழக்குல அக்யூஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. ஃப்ராட்லண்ட் அக்விசிஷன் ஆஃப் ஃபத்தேப்பூர் ஈஸ்ட் கோல் பிளாக் இன் சத்தீஸ்கர்ல நடந்தது. கிட்டத்தட்ட 3800 கோடி வந்து ஒரு ஃபாரின் என்டிட்டிக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஃபத்தேப்பூர் ஈஸ்ட் கோல் பிளாக் இன் சத்தீஸ்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை எஃப்டிஐ வழியாக கொண்டு வந்தாலும் இது ஃபெமா வயலேஷனா பார்க்கப்படுங்கிறது தான் பாயிண்ட். அந்த கோல் பிளாக் அலோகேஷனை காட்டி லோன் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட வாங்கியிருக்காங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் வந்து பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 1000 crores worth of assets வந்து சென்னை பேஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனில இருந்து சீஸ் பண்ணியிருக்கிறதாவும் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் தான் பரவலா போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முக்கியமான அதில் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கவர் வந்து அவர் பெயர் வந்து ஆண்டாள் ஆறுமுகம், அப்புறம் எஸ் ஆறுமுகம், அதுக்கப்புறம் சில பேரையும் வந்து இணைச்சிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த கேஸோடைய விவரம் என்ன அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்லையும் பல ஊடகங்களையும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடி வழக்கில் அக்யூஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியோட டைரக்டர் தான் ஆண்டாள் ஆறுமுகம், எஸ் ஆறுமுகம், மற்றவங்கெல்லாம் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அந்த கம்பெனியில். இந்த கம்பெனியில் வந்து ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. பெருசாக அதை பற்றி நியூஸ் வெளில வரல. பட்டு இந்த கேஸுடைய விவரம் என்னன்னா, ஜென்ரலா மணி லாண்டரிங் கேஸ் எப்போ வரும்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் வரும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேஸுக்கு ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெடுக்கு என்ன பிரெடிகேட் அஃபென்ஸாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் ஃப்ராட்லண்ட் அக்விசிஷன் ஆஃப் ஃபத்தேப்பூர் ஈஸ்ட் கோல் பிளாக் இன் சத்தீஸ்கர்ல நடந்தது. இந்த கோல் பிளாக் அலோகேஷன் ஆகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து அலோகேட் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து பவர் செக்டார் இஷ்யூ. அப்படி பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை பத்தி கான்டாக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்பொழுது இணையதளத்திலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. எதுக்காக பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெடுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அட் த சேம் டைம் இவங்களுக்கும் ஃபத்தேப்பூர் ஈஸ்ட் கோல் பிளாக் இன் சத்தீஸ்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல அக்யூஸ் ஆக்கி இருக்கக்கூடிய கம்பெனி தான் ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சி கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. செக்யூர்ட் லோன் தான் வாங்கியிருக்காங்க. எப்படி அந்த செக்யூர்ட் லோனை வாங்குறாங்கன்னா, இந்த கோல் பிளாக் அலோகேஷன் ஃப்ராட்லண்டா பண்ணதுனால அந்த கோல் பிளாக் அலோகேஷனை காட்டி லோன் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த லோன் கைக்கு வந்த உடனேயே மெஜாரிட்டி ஆஃப் த லோனை சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் சொல்லுவோம். அந்த சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் த லோன் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3800 கோடி வந்து ஒரு ஃபாரின் என்டிட்டிக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த ஃபாரின் என்டிட்டியோட பேர் வந்து MIPP. அந்த ஃபாரின் என்டிட்டி ஆகப்பட்டது ஆர்கேஎம் பிபிஎல், அதாவது ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை 3800 கோடி பணத்தை அந்த ஃபாரின் என்டிட்டி MIPPக்கு அமைச்சதுனால ஃபெமா வயலேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ஒரு மெஷின் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளோ காசு அனுப்பலாம், அது எவ்வளோ இன்வாய்ஸா இருக்கலாம் அப்படின்னு ரெகுலேஷன் பார்க்கக்கூடிய ரெகுலேஷன் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அந்த சட்டத்தின்படி தான் எந்த ப்ரொக்யூர்மெண்ட்டும் பண்ணணும். அதுல 2 விதமான டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இதை என்ன வயலேட் பண்ணிருக்காங்கன்ற பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லாட்டியும் பட் எனி டிரான்சாக்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி ஆர் எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆர்கேஎம் பிபிஎல், அதாவது ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் கோல் பிளாக் அலோகேஷன் நடந்த உடனேயே ரெண்டாவது இஷ்யூவும் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா 26% இந்த கோல் பிளாக் அலோகேஷன் நடந்த உடனேயே லோன் வாங்கினது ஒரு டிரான்சாக்ஷன். ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா, இந்த லோனை MIPP அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஃபாரின் என்டிட்டிக்கு 3800 crores வந்து அனுப்புறாங்க ஓவர் இன்வாய்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரிக்கு. மூணாவது இஷ்யூ என்ன நடக்குதுன்னா, ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து 26% ஸ்டேக்க மலேசியா பேஸ்ட் முத்தஜயா கார்பரேஷன் BHTக்கு வந்து கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி 10.95% வந்து எனர்க் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து வாங்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து 26% ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றாங்க முத்தஜயா கார்பரேஷன் BHTக்கு, மலேசியா பேஸ்ட் கம்பெனிக்கு. இன்னொரு செட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க
அது பார்த்தீங்கன்னா 10.95% வந்து எனர்க் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இது எல்லாமே 240 ரூபாய் ஷேர் பிரைஸ்க்கு பிரீமியம்க்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னா கோல் பிளாக் அலோகேஷனுக்கு அப்புறம், அதாவது ஃபத்தேபூர் கோல் பிளாக் சத்தீஸ்கர்ல அலாட் பண்ணதுக்கு அப்புறம் லோன் வாங்குறாங்க. அவங்க ஷேர்ஸை வந்து ஒரு மலேசியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க, அதாவது முத்தஜயா அப்படிங்கிற கம்பெனிக்கு. மூணாவது வந்து எனர்க் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ்க்கும் இந்த ஷேர்ஸை வந்து கொடுக்குறாங்க 240 ரூபாய் வேல்யூ பண்ணி. இந்த வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இந்த வேல்யூவேஷன் ஆகப்பட்டது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூவேஷனும் கன்சிஸ்டண்டா இல்லை அப்படிங்கிற அப்சர்வேஷனும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு 63% ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லிட்ரலாக கிராஸ் ஹோல்டிங் மாதிரி. ஸோ அந்த கம்பெனிஸ் ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேக்ஸ் வாங்குறாங்க. அந்த ஸ்டேக்ஸ் ஆகப்பட்டது 63.05% அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் செக் பண்ண என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அவங்க வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேல்யூவேஷன் எங்கேயுமே கன்சிஸ்டன்சி கிடையாதுன்னு. இதில் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா வேல்யூவேஷன் ப்ரொவைட் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர்ஸ் ஆகப்பட்டது அந்த வேல்யூ டிட்டர்மின் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், இந்த மாதிரி பல மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி படி ஒரு விஷயம் அரைவ் பண்ணுறாங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. பட் இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இது ஒரு அப்சர்வேஷனாகவே குறிப்பிட்டிருக்காங்க, வேல்யூவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இந்த ஷேர் பர்ச்சேஸ்லன்னு. இது வந்து அடுத்த முறைகேடாக பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த முறைகேடா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து எம்ஐபிபிக்கு மெஷினரி ப்ரொக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு 3800 கோடி கொடுத்ததை முத்தஜயா கார்பரேஷன் லிமிடெட் வந்து அந்த பணத்தை இந்தியாக்கே திருப்பி ரீரூட் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை எதுக்காக பண்ணாங்கன்னா வெரி சிம்பிள், ரீரூட்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான். அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட் வந்து எம்ஐபிபிங்கிறதுல வந்து ஒரு அசெட் வாங்கணும், அதாவது மெஷினரி வாங்கணுன்றதுக்கு பணத்தை அமைச்சு முத்தஜயா கார்பரேஷன் பிஹெச்டி வந்து ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு கம்பெனி எனர்க் ஹோல்டிங்ஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, லோன் கொடுத்ததை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி இன்னொரு ஃபாரின் என்டிட்டி காமிச்சு, அந்த ஃபாரின் என்டிட்டில இன்னொரு ஃபாரின் என்டிட்டி மலேசியா காமிச்சு, அந்த ஃபாரின் என்டிட்டி அதாவது முத்தஜயா வந்து இந்தியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை எஃப்டிஐ வழியாக கொண்டு வந்தாலும் இது ஃபெமா வயலேஷனாக பார்க்கப்படுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ எந்த ஃப்ராடுலன்ட் அக்விசிஷனில் இந்த பணத்தை வந்து லோனாக வாங்கினாங்களோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து அந்த பணத்தை வச்சு ஃபர்தர் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெடோட அசெட்ஸு, அதோட டைரக்டர்ஸோடைய அசெட்ஸு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல அக்யூஸ்டோட அசெட்ஸை வந்து அட்டாச் பண்ணி கிட்டத்தட்ட 1000 crore அட்டாச்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில். அதுதான் இன்னைக்கு வந்து நியூஸாகவும் பல இடங்களில் போயிட்டு இருந்தது. இந்த டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல அட்டாச் பண்ணியிருக்கிற பவர்ஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2000 படி வரக்கூடிய பவர். ஏன்னா ப்ராசிக்யூஷன் பவர் மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிடையாது, ஈவன் அட்டாச் பண்ற பவரும் உண்டு. ப்ராசிக்யூஷன் பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அட்டாச்சிங் பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அட்டாச் பண்ணி இந்த அசெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அட்டாச்மெண்ட் மேலே மேல்முறையீடு போகிறதுக்கான பவர்ஸ் வந்து இதில் யார் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டு. இந்த கேஸில் அக்யூஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆர்கேஎம் பவர்ஜென் பிரைவேட் லிமிடெட், அவங்களுடைய டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே லோக்கல் ஸ்டாண்டிங் உண்டு, எல்லாருக்குமே ஆஸ் அ ரைட் டு மேக் அன் அப்பீல் டு த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, இல்லை டிபார்ட்மெண்ட்டை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அப்பீல் போவாங்க. அங்கே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் முடிச்சுட்டு சப்சிக்வெண்ட்டாக அப்பீல் ட்ரிபியூனல்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான அப்பீல் ப்ராசஸும் உண்டு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல. இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து சீஸ்ட் அசெட்டோட ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அட்டாச்மெண்ட் வந்து ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு காலவிதி இருக்குது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல. யார் எப்படி அப்பீல் பண்ணுவோன்னு அந்த காலவிதிப்படி அப்பீலுக்கு போகலாம்.
இதுதான் சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அது தாண்டதுக்கப்புறம் அப்பலேட் ட்ரிபுனல் தாண்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். அதனால அப்பீல் ப்ராசஸ் ஆகப்பட்டது. இட்ஸ் அ ரைட் ஆஃப் த அக்யூஸ் டு கோ ஃபார் அப்பீல். அட் த சேம் டைம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கிராக் டவுன் பண்ணதுனாலையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் முழுசாக பார்த்ததுனாலையும் அவங்களுக்கும் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல உண்டு. வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். நன்றி.